இல்லை, இது வந்து தமிழக அரசே எடுத்த முடிவு தான். பேச பாத்தீங்க ஒரு நிமிஷம்ன்றீங்க. கடந்த ஆட்சியில் சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த முடிவு தான் இது, 7 பேரையும் விடுதலை செய்கிறேங்கிறது. இப்போ நம்ம வந்து இதை ஒரு 25 ஆண்டுகளாக சட்ட வழியிலையும் அரசியல் வழியிலையும் கடுமையான போராட்டத்தை இதுக்காக எதிர்கொண்டிருக்கிறோம். இது வந்து இன்னைக்கு இந்த பேரணியை மேற்கொள்ள காரணம், இந்த தேதியில் தான் அவரை விசாரணைங்களை பேரை அழைச்சிட்டு போனாங்க. 1/4 நூற்றாண்டு காலத்தை நாங்கள் கடந்து நிற்கிறோம், கவலையோடும் துயரத்தோடும் கண்ணீரோடுங்கிறத உலகத்துக்கு உணர்த்த தான் நம்ம இதை செய்கிறோம். இதில் மனிதநேயம் கொண்டவர்கள் இந்த விடுதலையை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, சிலர் அதை எதிர்க்கிறாங்க. ஆதரிக்கிறவர்களுக்கு நன்றி சொல்லவும், எதிர்க்கிறவர்களை கருணையோடு இதை பாருங்கன்னு உணர்த்தவும் தான் இந்த பேரணியை நம்ம செய்கிறோம். தமிழக அரசுக்கு இந்த 161வது சட்ட விதியை பயன்படுத்தி 7 பேரையும் விடுதலை செய்கிறத உச்சநீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுத்தலை. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தயவு செய்து இந்த பிள்ளைகளை நீங்களே எடுத்த முடிவு தான், அதை இன்னொரு தடவை கருணையோடு அணுகி 7 பேரையும் விடுதலை செய்யுங்கன்னு ஒரு வேண்டுகோளை, ஒரு கோரிக்கையை வைக்கத்தான் இந்த பேரணியை நம்ம முன் எடுக்கிறோம். இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை, அவர்கள் உணர்வுக்கு கூடுதல் வலி சேர்க்கிற ஒரு பேரணியாக இதை நம்ம பார்க்குறோம். மத்திய அரசு இதில் எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்? மத்திய அரசு இங்கே இருக்கிற காங்கிரஸ், கடந்த காலத்தில் இதை எதிர்த்த காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள், தமிழக தலைவர்கள்கிட்ட பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்குறோம். இப்போ அவங்கெல்லாம் சட்டம் என்ன முடிவு எடுக்குதோ நாங்கள் அதை ஒத்துக்கிறோன்றாங்க. இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா நிலைப்பாடு இதுக்கு எதிராக இருக்குது. அதை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்கொண்டு இதை ஒரு மனிதாயமான அடிப்பு, இதற்கு மேலே 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேலேயும் சிறையில் வச்சு வதைக்கிறது என்பது ஒரு கொடுமையான மனித வதையாக வந்துடும். அதை நீங்கள் கருணையோடு இதை அணுகுங்க அப்படின்னு தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற தமிழக தலைவர்களும், குறிப்பாக அம்மா தமிழிசை, எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், ஐயா இலகணேசன் போன்றவர்கள் இதை எங்கள் உணர்வை மதித்து கருணையோடு இதை புரிந்து கொள்வார்கள் நான் எதிர்பார்க்கிறேன். இதை புரட்சிகரமாக அணுகிறதுக்கான இது சூழலும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. இது புரட்சிகர போராட்டம் இல்லை. இது விடுதலை தான் புரட்சி. இறுதியாக இருக்கிற ஒரே வாய்ப்பு, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற அவங்கள்கிட்ட இருக்கிற 161வது சட்ட விதியை பயன்படுத்தி அது வெளியில் கொண்டு வர்ற வாய்ப்பு தான் இறுதி வாய்ப்பாக இருக்கும்போது இதை அப்படி அணுக முடியாது. அது நீங்கள் சொல்கிறது இது இல்லை, அதுக்கான வேலம் இல்லை, அதுக்கான நேரம் இல்லை. என் தாய் 25 ஆண்டுகளாக சிந்துற கண்ணீரை துடைக்கணுங்கிற மகனாக நான் இதை சொல்கிறேன். நன்றி சார், நன்றி.